போங்க. தேங்காய் உடைக்காமே சாமி எடுத்துக்கோங்க. தீபார்த்தனை பண்ணி இது தண்ணி குச்சிக்கோ. இதுல இருக்கே. அந்த கூடைக்குள்ள கடை இல்லை இல்லை எடுத்து வெளியே வச்சு காணாம போச்சா? மஞ்சள் விடு. இப்போ ரெண்டு நல்ல பழம் வச்சு மஞ்சள் விடு. தண்ணி அப்படி என் புள்ள தலைதான் வெடிய வேற என்ன பண்ண, நானும் கையை உடைச்சிட்டு வந்து அவனும் பாரமா உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் வந்தா ஒன்னா வருது. அடுத்த முயல் குட்டியா ஒருத்தங்க உட்காந்து நமக்கு தானே யூஸ் ஆகுது. அங்க போட்டா ஏசி போட்டா காட்டுக்குள்ள அதிகமாகும். குடும்பத்தோட எல்லாம் போய் இங்க ஏசி போட்டு இங்க தூங்கிடுவோம். அதுங்க மட்டும் காட்டு இங்க ஏசி எப்படி போட்டு பல்லாவ, அதனால நம்மளும் போட்டு செலவில் போயிருக்கா. அவ கரண்ட் கட்ட அவன் காலையில் ஆக்கிட்டு வீட்டுக்கு போய் எடுத்துருவாங்க. வெடிக்கு கிளம்புற இருந்துச்சுன்னா அவன் ரெண்டு துணியை வாங்குவா, வாங்கியிருந்தாங்க தைங்கன்னு உட்கார வச்சுருவா. ஆமாம் பேசாத உனக்கு எனக்கு ஒரு மிஷினை போட்டோன்னு நீ இந்த உரமாக உட்காந்து மிஷினை வாங்கி கொடுத்துருவா. போட்டிருக்கல அதுல அப்படியா? போடல துணியை வாங்கி நான் ஆரி ஒர்க் போட்டு துணி தச்சு கொடுத்துடணும். 1000 ரூபா அந்த ஒரு மாசத்துக்கு ஆஃபர். எப்படி கணக்கு? கீழே வள்ளினுமா கீழே வடிக்கணுமா? அடுப்பா பண்றா பின்னாடி துணி எப்படி வந்தது? எடுத்து வச்சிருந்தா துணி வச்சுட்டு வரீங்க. சரி பிள்ளைகள் மறந்து போய் போயிருக்கீங்கன்னு நான் கையில் வச்சேன். பளிச்சுன்னு கிளம்ப முடியல. இந்த ஒருத்த கைட்டு செய்தனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி போடுது. சரி அவங்க சுறுசுறுப்பாயிட்டாங்க. இருக்கும் வாங்க வாங்க நீங்கள் வைங்க. இந்த குங்குமம்
தூங்குவாங்க. இந்த இங்கே அந்த வச்சுக்கோ. பழம் 2 இருக்கா 3 இருக்கா? 3 இருக்கு, 5 இருக்கு. இதா ஒரு கொடு. யோசிங்க. ஏப்பா தூக்க முடியாது. கடைக்கு ஏற்ற மாதிரி காய். சரி அப்படியே வெட்டி வச்சிடலாம். சரியா? குங்குமம் போட்டு அப்படியே வெட்டி வச்சிடலாம். இந்த கடை அவசரம் சொல்லு. என்னது? காரை போடணும் வீடு கடைக்கு முன்னாடி. நீங்கள் மண்ணை போட்டோம்னா ஒரு முறை செஞ்சுருவாங்க. என்னென்ன அவன் ஒரு முறை வரும். அங்கே வந்து வண்டியிலேருந்து போகணும். இல்லை அந்த தண்ணி வந்து இங்கே நின்றோம். அவங்கள போட்டு கொடுக்க சொல்லு. பேனை தொங்க விட்டானா என்னக்கா? பேனர் மேலே விளக்கு அணையாது, ஏன் ஃபேன் போட்ட மாதிரி இருந்து. அடுப்பு எடுத்துடல இந்த இந்த பக்கம். இதில் வெள்ளை கலர் வரும்போது அது நல்ல டப்புன்னு பிடிக்கும். இது கலர் லேட்டாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது உடஞ்சி உடஞ்சி வருது. அடுப்பை எடுத்துருங்க. கீழே வைக்கிறதுக்கு ஏதாவது ஐயோ அந்த கட்டையை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அடுப்பை வைக்க அந்த சாம்பிராணி ஒரு கல் இருக்கு. ஒரு சின்ன கல் எடுத்து